அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வைத்துக்கொண்டு ஜனநாயக நடைமுறைகள் பெயரளவிற்கான போலியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறார். கள்ள ஓட்டு போட்டு போலி வாக்காளர்களை சேர்த்து இவ்வளவெல்லாம் பண்ணாலும் அதையும் தாண்டி மக்கள் பெருவாரியா மோடியை எதிர்க்கின்ற எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் அவர்களை பதவிகளுக்கு அனுப்புகிறார்கள். எம்எல்ஏக்களா எம்பிக்களா. அப்படி அனுப்பும் பொழுது அவங்கள அந்த மேண்டேட்டை அந்த மக்களினுடைய தீர்ப்பை செல்லா காசாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம். அதாவது ஒன் நேஷன் நோ எலெக்ஷன். அதுதான் இந்த நோ எலெக்ஷன் அப்படின்னு நான் சொன்னது. இப்ப 1 PM இப்ப எல்லாரையும் நீயும் ஹைஜாக் பண்ணி ஆட்சியை பிடிச்சுக்குவ. இந்த கொடூரமான நடைமுறையில் போராடி ஆட்சியை பிடிக்கின்ற மாநில கட்சிகளோ அல்லது மாநில அளவில் இருக்கக்கூடிய அரசுகளோ அதை ஒழித்து கட்டுவதற்கு இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை வச்சுக்குவ. அப்புறம் மக்களினுடைய தீர்ப்புக்கு எங்க மதிப்பு இருக்குது? எங்கேயாவது இடம் இருக்குதா? இப்ப மோடி தன்னை ஒரு முடிசூடா மன்னனாக அறிவித்துக் கொள்வது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. அதையும் மோடி விரைவில் செய்வாரோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. இதுவரை மோடி எல்லா நிறுவனங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து நிறுவனங்களையும் சிதைத்து ஒரு முடிசூடா மன்னனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பிரேசில்ல இருந்து அவருக்கு சாப்பிடுறதுக்கு காளான் வருது. அவர் அதான் சாப்பிடுவாராம், பிரேசில் காளான். அந்த காளான் 1 கிலோ 82,000 ரூபாயா. அவர் போடுற ட்ரெஸ், பட்டனு, அவர் மேக்கப் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு மக்களுக்கு தெரியும். அப்படி ஏற்கனவே முடிசூடா மன்னனாக மோடி வலம் வந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் அபிஷியலா நான் தான் இந்த நாட்டினுடைய அதிபர் சாகுற வரைக்கும், அதுக்கு பிறகு என் பங்காளி சோட்டா பாய் வருவாரு அப்படின்னு அறிவிப்பது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. இது நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுதான், இதை நோக்கி தான் நாடு போயிட்டு இருக்குது.